அனைவருக்கும் வணக்கம். நமது மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது மிக அற்புதமான வஸ்துவும் கூட, மோசமான வஸ்துவும் கூட. என்ன அற்புதமான வஸ்து அது? இத்தனை விதமான அறிவியல் முன்னேற்றங்களுக்கும் அறிவியல் செயல்பாடுகளுக்கும் நுட்பமாக அனைத்தையும் ஆராய்ச்சி நம்ம உருவாக்குறதுக்கும் பல கண்டுபிடிப்புகளை மனித சமுதாயம் செய்தவைகள் அனைத்திற்கும் காரணம் இந்த மனசு தான். அதே மனசு தான் நம்மளை பயங்கரமாக ஆட்டி வீச்சு நம்மளை நிம்மதி இல்லாமல் செய்யுது. நம்மளை அழித்து ஒழிப்பதும் அந்த மனசு தான். நம்மளையும் நிம்மதி இல்லாமல் செய்து, உலகத்தாரையும் நிம்மதி இல்லாமல் வைக்கிறதும் இந்த மனசு தான். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நிம்மதி இல்லாமல் செய்கிறது இந்த மனசு தான். இந்த மனசு இருக்க நாய் மாதிரி. எப்படி நாய் மாதிரி? இந்த நாய் இருக்குல்ல, நம்மளை பயங்கரமாக துரத்தும். நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா துரத்திக்கிட்டே வரும். டக்குன்னு நின்று திரும்பி முறைச்சி பார்த்தோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கண்ட்ரோல் கவியை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் மனசு. நாய் நன்றி உள்ள ஜீவன், ஒத்துக்கிறேன். ஆனால் அது யாரை பார்த்தாலும் துரத்தும். ஓடிக்கிட்டே மனசுங்கிற நாய் நம்மளை துரத்தை நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அப்படி தான். அது சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்தோம்னா நமக்கு நிம்மதியாக இருக்காது. அது அப்படி தான் இருக்கும். அதான் மனசு. 6வது அறிவின் உச்சமாகிய அறிவியலை சிகரம் நாம் தொட்டதற்கு காரணம் அந்த மனசு. 6ஆம் அறிவிலிருந்து 7ஆம் அறிவுக்கு போகக்கூடிய, அதாவது ஞானம், ஆன்மீகம், தெய்வீகம் அப்படிங்கிறத செய்யக்கூடியது இந்த மனசு தான். அதனால தான் சொல்கிறேன், இந்த மனசை எல்லா மகான்கள், சித்தர்கள், ஞானிகள்லாம் சொல்கிறது, மனசை கொஞ்சம் அடக்குங்க. மனசை அடக்கிறதுன்னு என்ன? நாயை முறைச்சி பார்த்து நீ பாடுற மாதிரி தான். என்ன அது பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னென்னமோ செய்ய சொல்லுது, வரம்பு மீறி போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வு அதை அப்படியே நம்ம அடக்க முற்படுறது. என்ன அதுதான் ஞான வழி, தியான வழி, ஆன்மீக வழி. நிலையில்லாத வாழ்வு, நிலையில்லாத உலகம் இது. தாமரை இதழ் தண்ணீர் போல் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நம்ம வாழ்க்கையே ஒரு நீர்க்குமிழி தான். அது ஒரு நாள் காற்றிலே கலந்து விடும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உருவாக்குறது ஆன்மீகம். சரண்டர். அந்த ஆன்மீகத்தில் உச்சகட்ட ஒரு விஷயந்தான் ஆன்மீகத்தை நெருங்குவதற்கு. இறைவனுடன் ரொம்ப உரையாடிக்கிட்டு அவன்கிட்ட போய் உன்னதமாக போய் அவங்ககிட்ட போய் நம்ம அப்படியே அமைதியாக செட்டில் ஆகிறதுக்கு தியானம் ஒரு முக்கியமான மார்க்கம், ஞான மார்க்கம். அதுதான் நான் சொல்கிறேன். ஏன் டைப்பு விபாசனான்னு சொல்லியிருக்கேன். தியான பயிற்சியின் வாயிலாக சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, நான் தியானம் பண்ணுறேன், மனசு அடங்கவே மாட்டேங்குது. நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையாக போகிறோம். நம்ம ரோட்டில் போகிறப்ப 1008 விஷயங்கள் நம்மளை, ஒரு லாரி கிராஸ் பண்ணோம், ஒரு ஸ்கூட்டர் கிராஸ் பண்ணோம், ஒரு பஸ்ஸு கிராஸ் பண்ணோம், ஒருத்தன் கண்ணா போனால் ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணி நம்மளை மோத வருவான். ஆனால் நம்ம கவனம் எதை நோக்கி போவோம்? நம்ம டிரைவிங் பண்ணிட்டு போய் அந்த இடத்துல போய் ரீச் ஆகி அந்த வேலையை முடிச்சு திருப்பி பத்திரமா நம்ம வீட்டுக்கு திரும்பணும். இதான் நம்ம இடையில உள்ள எதையும் நம்ம அப்படியே சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். அது மாதிரி நீங்கள் தியான பயிற்சியில் ஈடுபடும் பொழுது மனசு என்னென்னமோ செஞ்சாலும் நான் தியானம் செய்கிறேன் அப்படிங்கிறதுல மட்டும் ஒரு கவனத்தை வச்சுக்கிட்டு, இந்த இடையில நடக்கிற அந்த விஷயங்கள், பல விஷயம் வரும், வேண்டாத விஷயம் பல விஷயம் வரும். ஒரு காலத்தில் அது எல்லாருக்குமே வேண்டிய விஷயமாகவும் இருக்கும். அது வேண்டிய விஷயமும் கூட. வேண்டாத விஷயங்கிறது உலகத்தில் எதுவும் கிடையாது. எப்படி நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையின் காரணமாக போய் அந்த நேரத்துக்கு ரீச் ஆகணும்னு போகிறப்ப இடையில நடக்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்களோ, அது உங்கள் கவனத்தை திருப்ப மாட்டீங்களோ, அது மாதிரி அது நடந்துகிட்டே இருக்கும். போய் அந்த இடத்துல போய் உட்காந்து அந்த வேலையை முடிச்சுட்டு யோசிச்சிங்கன்னா, ஒரு லாரிக்காரன் எப்படி வந்தால, அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, ஒருத்தர் நம்ம மேலே மோத வந்தால, நம்மளை ஒருத்தர் திட்டினால, நம்ம மேலே ஒருத்தர் என்னமோ ஒரு தூக்கி போட்டால, இப்படிலாம் உங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா வரும். அது மாதிரி நீங்கள் வேலை முடிப்பது அப்படிங்கிறது என்ன? இந்த தியான பயிற்சியில் போயிட்டு அந்த தியானத்தை தொட்டு விடுவது. 7ஆம் அறிவாகிய ஞான அறிவை அப்படி ஆரம்ப கட்டத்துக்கு போயிடுறது. இந்த 7ஆம் அறிவாகிய ஞான அறிவில் நீங்கள் ஆரம்ப கட்டத்துக்கு போயிட்டாலே அந்த 7ஆம் அறிவு என்ன பண்ணுன்னா உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி அது உச்சத்துக்கு கொண்டு போயிடும். உச்சநிலை, மோட்ச நிலை. எது உச்சநிலை? மோட்ச நிலை. ஞான நிலையின் உச்சம்தான் மோட்சம்.
உயிர்கள் அனைத்தும் பிறப்பது மோட்சத்துக்கு தானே நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாருமே எல்லா மறை நூல்களும் எல்லா ஆன்மீக பெரியவர்களும் எல்லா சித்தர்கள் யோகிகள் ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த உச்ச நிலையாகிய மோட்ச நிலையை அடைய நாம் தியானம் செய்வோம். மனசை எப்படி அடக்கிறதுங்கிறத ஒரு வழிமுறையை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வழிமுறை எப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், தியானம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். புரியுதா? இந்த மனசுங்கிற நாய் வந்து உங்களை பார்த்து பயந்து போய் நிற்கும். புரியுதுங்களா? அந்த நாய்க்கு நீங்கள் மனசுங்கிற நாய்க்கு நீங்கள் எஜமானனாக இருந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க. ஸோ மனதை இவ்வழியில் முயற்சி செய்து அடக்கி பாருங்கள். இது ஒரு வழிமுறை, இன்னும் நிறையா இருக்குது சொல்கிறேன். இந்த வழிமுறையை கடைபிடித்து தியான நிலையில் மேன்மை அடைந்து மோட்ச நிலை அடைய எல்லோரும் முயலுங்கள். வாழ்க வாழ்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.